நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/10/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி, அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 1:24 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 6:58 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:58 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள் இன்று பட்டும் படாமல் நடந்து கொள்வீர்கள். அதே போல மதிநுட்பத்துடனும் செயல்படுவீர்கள். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயற்சிகளில் நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்திகரமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். சமூகத்தில் உள்ளவரின் நட்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடும். தொழிலில் நீங்க வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சு இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டு பிடிக்க வேண்டும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். நிதி உதவி கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். பரணி. விரும்பிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வாடிக்கையாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தாயின் அன்பு நிறைந்த வார்த்தை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடுங்க. இன்று புத்தி குறுமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கிருத்திகை. சிந்தனைகளை வெற்றி ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படக்கூடும். எதிர்கால முன்னேற்றத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ரிஷபம் ராசினியர்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்குங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயங்கள் எதுவும் செய்துவிட வேண்டாம். இறைவனை மட்டும் வழிபடுங்கள், அது போதும். இன்று தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இன்று சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகுங்க. சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இன்று மிகவும் கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்து பேசுவதும் மிகவும் நன்மை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். நிலவில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். வீண் மனக்கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. வீண் விவாதங்கள்ல தயவு செய்து தலையிட வேண்டாம். முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும்.
காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதலை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கூடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியங்களை அற்புதமாக நீங்க செய்து முடிப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. காசு பணத்தை சேமிப்பாக்க மாற்ற வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். பஞ்சாயத்துகள் நடைமுறையில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடுங்க. உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சமூக பொறுப்பில் உள்ளவருக்கு நட்புடன் பழகுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் இருக்குங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல திட்டங்கள் இன்று ஏற்படக்கூடும். சராசரி அளவில் பணவரவு இருக்கக்கூடுங்க. வாகன பராமரிப்பு செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மற்றவர்கள் மீது பரிவு காட்டும் குணம் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியுங்க. பணம் வருவது கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருப்பவருக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகை என்று இருக்கக்கூடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி விடுவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று இன்பம் பொங்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. காதல் பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. இருந்தாலும் காதல் நீங்க முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். இல்லத்தில் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர பாருங்கள். இன்று மாணவர்கள் படிப்பில் ஏதேனும் அக்கறையுடன் இருக்க வேண்டும். குறைகள் இருந்தால் தெரிவிக்க வேண்டும். குழப்பங்கள் இருந்தால் சரி பண்ணி கொள்ள வேண்டும். மாணவர்கள் இன்று கல்விக்கான செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று சராசரி அளவில் வருமானம் இருக்கக்கூடும். இந்த விடுமுறை நாளை ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபம் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குங்க. என்று பராமரிப்பு செலவுகள் இருக்கும். வாகனத்தில் இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும். பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடம்பில் மீது கவனம் இருக்கட்டும். இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. திருவாதிரை. முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். சராசரி அளவில் வருமானம் கிடைக்கக்கூடும். வாகனத்தில் பராமரிப்பு செலவுகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடுங்க. என்று நீங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடும். சராசரி அளவில் பணவரவு கிடைக்கக்கூடுங்க. வாகனத்தில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க, பயப்பட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். செய்தொழில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் செல்வாக்கு உண்டாகக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையக்கூடும்.
தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இன்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக கொடுங்க. காரியங்களை இன்று நீங்க அனுசரித்து செல்வீர்கள். ஓரளவு பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கொடுங்க. இன்று வாகன யோகமும் இருக்கின்றது. வாகன செலவுகளை சரி செய்து கொள்வது நல்லது. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று சந்திராஷ்டம் இன்னும் முடியவில்லை இருக்கின்றது. ஆகையால் சில விஷயங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். படிப்படியாக உங்க வாழ்க்கையை நீங்க அற்புதமாக அமைத்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. சந்திராஷ்டம் தினத்தை நினைத்து பெரிதாக வருத்தப்பட வேண்டாம். இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாகவே இருக்கக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நல்ல திறமையுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயம் வேண்டாம். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்த பாடங்களை கண்டிப்பாக எழுதி பார்க்க வேண்டும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நான் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சுறுசுறுப்படையக்கூடும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் லாபம் கொடும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம். கொஞ்சம் நீங்க பார்த்து பேசுங்கள். அக்கம் பக்கத்தில் கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்கும். என்று விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும். லாபகரமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று படபடப்புக்கு உள்ளாவீர்கள். பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். நண்பர்கள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும் என்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களை கண்டிப்பாக நல்ல விதத்தில் பார்த்துக் கொள்வார்கள் என்று உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடையக்கூடும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து விடுவீர்கள். முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவரின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். பெண்கள் இன்று நாசுக்காக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். திருப்பு முனையாக இன்று இருக்க கொடுங்க. முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். காதல் மனக்கசப்பை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள், பொறுப்புடன் செயல்படுங்கள் என்று காதல் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். வேலைகளை இன்று நீங்க பகிர்ந்து கொள்வீர்கள். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். பயம் வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. பூரம் அனைவரும் வேகம்படி நடந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். இன்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று ஆதாயம் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். உத்திரம் இன்று காசு பணம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். காசு பணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு முயற்சியில் மேற்கொள்வீர்கள். அதாவது முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சுய மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று எதுவும் ஈடுபட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. கன்னி ராசினியர்கள் என்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். பக்குவமாக நீங்க சூழலை அணுக வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். என்று முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மனம் நிறைவாகவே இருக்க கொடுங்க. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயம் அடையக்கூடும். வியாபாரத்தில் போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். எதிலும் மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். மற்றவரின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று விரைவாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகளும் வரக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குங்க. விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வி மீது முழு ஆர்வம் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று தைரியம் உண்டாகக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என் கனவுகள் நனவாக கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டிகளை எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. அஸ்தம் மிகவும் பொறுப்புடன் காணப்பட வேண்டும். முடிவுல தெளிவாக எடுக்க வேண்டும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மற்றொரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். என்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சித்திரை இன்று வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். போட்டி பொறாமைகளை இன்று சரி செய்து விடுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வாகன சீர்திருத்தம் ஏற்பட கொடுங்க. என்ற உடல் ஆரோக்கியம் சீர்படும். இந்த விடுமுறை நாளை நீங்க முடிஞ்சளவு ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். மோதல்களை தவிர்ப்பது நல்லது. எதையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். உடல் நலம் சீராகும். தடைப்பட்ட வேலைகள் கண்டிப்பாக முடியும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மேல் அதிகாரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. இன்று வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை செய்யும் பொழுது எது சரி எது தவறு என்று சின்னதாக தடுமாற்றம் இருக்கக்கூடும்.
திறமையின் அடிப்படையில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமாக பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். தீவிரமாக யோசித்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. இன்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வீண் அலைச்சல் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். இன்று பெண்கள் அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடுதலாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று சிந்திக்க வேண்டும். காதலை நீங்க இல்லத்தில் சொல்ல வேண்டும். இன்று மாணவர்கள் கல்வி மீது முழு பொறுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பில் கவனம் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். கடந்த 2-3 நாட்களாக இருந்த கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். பொறுமையுடன் செயல்படுங்கள். சுவாதி. அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். எடுத்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று உடல் நலம் சீராகுங்க. அனைவரும் வியக்கும்படி நடந்து கொள்வீர்கள். உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். நுட்பமான வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இந்த விடுமுறை நாளை நல்ல விதத்தில் கொண்டாடி மகிழ்வீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று பண விரயம் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழிலில் நீங்க சாமர்த்தியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. பணப்புழக்கமும் சீராக இருக்க கொடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடுங்க. தொல்லை தந்தவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். சாதகமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். புத்தி குறும்புடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆராய்ந்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சிக்கல்கள் இல்லாமல் இருப்பது மிக சிறப்பு. அதற்கு பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். தகுந்த ஆலோசனை பெற வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். திடீர் பிரச்சனைகள் அவ்வப்போது எழக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். செல்வமுக வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கொடுமலாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். குடும்ப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும். பைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் ஏற்படக்கூடுங்க. அனுஷம். குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். பண விரயம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. தொல்லை கொடுத்தவர்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. புத்தி குறும்புடன் இன்று செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். ஆராய்ந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பணிகளில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சின்னதாக தொந்தரவு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பயம் வேண்டாம். கேட்டை. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும்.
கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொல்லை தந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். சாதகமான காலகட்டம் என்றே சொல்ல முடியும். விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனை போல் பற்றிக் கொள்வீர்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் என்று முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். மறைமுக விமர்சனங்களை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். தாழ்வு மனப்பான்மையுடன் இன்று எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். உங்களுக்கான காரியம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவினர் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பார்கள். வெளிவட்டாரத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடைபெறக்கூடுங்க. முடிவில் மிகவும் தெளிவாக எடுப்பீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. உடன் இருப்பவரை நீங்க ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது அவசியம். வெற்றிக்கு வழிவகை செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நான் சொல்ல முடியுங்க. பெண்கள் முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. காதலில் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. சுமூகமாக எல்லாம் செல்லும். காதல முடிவெடுக்கும் போது தெளிவு இருக்கட்டும். பயம் வேண்டாம் என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இந்த விடாமுயற்சிக்கு விதிரும்லாக இருக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். போராட்டம் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். உணவு கட்டுப்பாடு மட்டும் இருங்கள். நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். சக நண்பர்கள் ஆதரவுடன் இருக்க கொடுங்க. புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடும். இன்று நீங்க விமர்சனங்களையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். உத்திராடும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். ஆராய்ந்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. தொல்லை தந்தவர்கள் காணாமல் போகக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தனவரவு சீராக இருக்கக்கூடுங்க என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கறையுடன் செயல்பட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்கட்டும். அதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் என் நுணுக்கமான பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்வரும் சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை உருவாக்கம் பார்த்துக் கொள்ளுங்கள். மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் வருகின்ற குளறுபடியை மாற்று உபயத்தால் சரி செய்து கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பிறர் பொருளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புகளை ஏற்க வேண்டாம் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தன வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இயந்திரங்கள் பிரயோகிக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மின் சாதன பொருட்களை கையாளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அவசியம் இல்லாத பொருட்களை வாங்க வேண்டாம். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க. பெண்கள் இன்று வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இல்லத்தில் அதிகப்படியான பணி சுமை இருக்கும். எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன நிறைவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டுக் கொடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றி புரிதல் ஏற்படக்கூடும். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க
பாடங்களை ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்வரும் சூழ்நிலையை நீங்க சமாளித்து விட வேண்டும். சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும், கவலை வேண்டாம். திருவோணம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடும். இயந்திரங்களை நீங்க உபயோகிக்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இரவும் பகலும் கொஞ்சம் உழைப்பு இருக்கத்தான் செய்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. அவிட்டம். இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மனசாட்சி படி நடந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். விடுமுறை கொண்டாட்டங்கள்ல மனம் செல்லும். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முக்கியமாக செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்படக்கூடுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கடந்த 2-3 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. கும்பம் ராசினியர்கள். புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடுங்க. குறைகள் அகல குலதெய்வத்தை வழிபட வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உற்றார் உறவுகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வீடு இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும், பயப்பட வேண்டாம். எடுத்த காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பின்னர் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்து சீராக இருக்கக்கூடுங்க. பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனகச்சிதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று பெண்கள் சில காரியங்களை தாமதமாக செய்ய வேண்டியிருக்கும். பெண்களுக்கென்று மன வலிமை கண்டிப்பாக கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். குழப்பம் அடைய வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடுங்க. அது மட்டுமில்லை, கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆன்மீக பெரியவரின் ஆசி கிட்டும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சியினால் வெற்றி பெறுவீர்கள். தாய் தந்தையருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். சிந்தனை திறன் கண்டிப்பாக பெருகும். இன்று உறவினர்கள் வருகை இருக்குங்க. இன்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். போராட்டாத்தி. இனிமையாக பேசி இன்று காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஆன்மீக பெரியவரின் ஆசி கிட்டுங்க. சிந்தனை திறன் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று உடல்நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. தலைமையின் பண்பு இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மீனும் ராசினியர்கள். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். குறைகள் அகல குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்வரும் சூழ்நிலை உங்களுக்கு சின்னதாக சங்கடத்தை கொடுக்கும். என்று ஆன்மீக பெரியவரின் ஆசை கிட்டுங்க. மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும்
அவ்வப்போது வந்து செல்லும். உறவினர்கள், நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய தோரணையில் காணப்படுவீர்கள். வாகனத்தில் இன்று வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார போட்டிகளையும் இன்று நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். ஓரளவு லாபம் கண்டிப்பாக பெறக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. எடுத்த காரியம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியக்கூடும். மீனம் ராசினியர்கள் மனக்கவலை மட்டும் கொள்ள வேண்டாம். கலைத்துறையில் மிகுந்த வாய்ப்புகள் வரக்கூடுங்க. நடப்பவை அனைத்தும் நல்லவையாகவே நடக்கக்கூடும். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். உடன் இருப்பவரை நீங்க ஆலோசித்து காரியங்களை முன்னெடுப்பது அவசியம் என்று வெற்றிக்கு வழிவகை செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். தொழில்முறை பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்டமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று காதலை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. முடிவில் இன்று தெளிவு ஏற்படக்கூடும். கல்வியில் குழப்பம் இருக்கும் பட்சத்தில் இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இந்த வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மறைமுக விமர்சனங்களை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிட பாருங்கள். இன்று செலவை கட்டுப்படுத்துவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாதி. தொழிலில் ஏற்பட்ட குளறுபடிகள் கண்டிப்பாக சரியாகும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று போட்டிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. ரேவதி அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் இன்று அதிகப்படியான உழைப்பை கொடுக்குங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். வெற்றிக்கு தடை வந்தாலும் அதனை சமாளித்து உங்களால் வெற்றி பெற முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.